எல்லாருக்கும் வணக்கம். நாம மார்னிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ரிவர்சலுமே மார்க்கெட் வந்து கொடுக்கல. எண்ட் ஆஃப் தி டே 2% கிட்ட கரெக்டா இருக்கு. இந்த வீக் ஃபுல்லா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டி 50 1500 பாயிண்ட் கிட்ட கரெக்டா இருக்கு. ஓவராலா 6% கிட்ட ஒரே வாரத்துல நிப்டி 50ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே பிரஷர்ல இருந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது பேங்க் நிப்டியும் ஆட்டோ இண்டெக்ஸும் தான். இன்னைக்குமே பேங்க் நிப்டி 2.5%, ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து 3% மேலையும் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மாருதி சுசுகி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இவங்க எல்லாருமே ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல பயங்கரமான கரெக்ஷனை வந்து இன்னைக்கும் வந்து சந்திச்சிருக்காங்க. நான் முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இன்னைக்கு ஒரு ஃபால் இருந்தது. சோ அதை வந்து நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அங்க வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து இன்னைக்கு அதர் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் இண்டெக்ஸ் பயங்கரமா வந்து கரெக்டா இருந்தது. அந்த செக்டார்ல இந்த ஸ்டாக்ஸ்ல பிரஷர் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. பேங்க்ஸ்லயே குறிப்பா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து ஃபால் அப்படிங்கிறது அதிகமாவே இருந்துச்சு. சோ இந்த அளவுக்கான ஒரு ஃபால் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் பிரைஸ் வந்து $100 மேலேயே இருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்தியாவோட ஜிடிபி குரோத்தையே வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஜிடிபி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணும். ஏர்னிங்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவா மூவ் ஆகல அப்படின்னா கூட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அதனால திரும்ப மார்க்கெட்ல செல் ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். சோ இந்த ஏர்னிங்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிற பயத்துல தான் மார்க்கெட்ல தொடர்ந்து ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி ஆட்டோ இண்டெக்ஸ்ல இந்த வாரம் ஒரு பெரிய ஃபால் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ் சப்ளை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. அது ஒட்டுமொத்தமா ஆட்டோ ப்ரொடக்ஷனே வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சது அப்படின்னா அது ரிசல்ட்ஸ்ல வந்து எல்லா கம்பெனியும் பாதிக்கும். சோ அதனாலதான் ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாமே ஹெவியா வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து லார்ஜ் கேப் மட்டும் இல்லாம இந்த ஃபால் அப்படிங்கிறது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லயும் வந்து இருந்துச்சு. 2.5% கிட்ட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து எக்கனாமிக் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 3.21 வந்து இருந்தது. அனலிஸ்ட் எல்லாருமே 3%க்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா இது இப்போ 3.21% வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஃபுட் இன்ஃபிளேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ரீட்டைல் இன்ஃபிளேஷனை விட அதிகமாவே வந்திருக்கு. சோ 3.47% அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆர்பிஐயோட டார்கெட் வந்து 4% அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் 3.21 அப்படிங்கிறது ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு அதிகமான இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ ரேட் கட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் கிட்டத்தட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரியே வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வெஸ்ட் ஏசியால நடக்கிற வார் அப்படிங்கிறது ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாவே எலிவேட்டடா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நாம நேத்து வீடியோலயே பார்த்திருந்தோம். அமெரிக்கால இருக்கிற ஏஜென்சி வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $95 பெர் பேரல் அப்படிங்கிற லெவல்லயே 2-3 மாசத்துக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆயில் பிரைஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 5%க்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இன்ஃபிளேஷன் 5%க்கு மேல போச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் வந்து கட் பண்ணிடுவாங்க. சோ அது ரிலேட்டடா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல பிரஷர் அப்படிங்கிறது திரும்ப மவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. சோ இந்த இன்ஃபிளேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற இந்த ஒரு பயத்துல தான் ரூபா மேல பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த எல்பிஜி பிரைஸ்ல இருக்கிற ஒரு அப்சைடும் ஃபெர்டிலைசர்ஸ்ல நமக்கு இருக்கிற டிமாண்ட்லயும் ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதனால ரூபா மேல பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகி 92.45 அப்படிங்கிற நியூ லோ வந்து ரூபி தொட்டிருக்கு. எண்ட் ஆஃப் டேல கொஞ்சமா ரிகவரி ஆகி 92.42 அப்படிங்கிற லெவல்ல ரூபா வந்து ரிகவரி ஆயிருக்கு. பட் அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் $100 மேல இருந்துச்சு அப்படின்னா 1 month or 2 month இதே சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா ரூபி வந்து 100 ரூபி வந்து டாலருக்கு எகென்ஸ்டா போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா செக்டார் வைஸ் ஐடி, பார்மா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டடுக்கு வந்து அது பாசிட்டிவா இருந்தாலும் ஓவராலா அது எக்கானமிக்கே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு. மார்க்கெட் எங்க பாட்டம் வந்து டச் பண்ணும், எங்க இருந்து வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கறத நம்மளால வந்து கணிக்கவே முடியாது. சோ இந்த மாதிரி டைம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தா அதுல வந்து எஸ்ஐபி வந்து நீங்க அதிகப்படுத்தலாம், இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்ல அப்படின்னா பர்டிகுலரா ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றதுக்கு பதிலா இடிஎஃப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்ப நிப்டி 50 போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் 2026ல இப்ப வரைக்கும் 7% மேல நிப்டி வந்து கரெக்டா இருக்கு. இது ஹிஸ்டரியிலேயே ரெண்டாவது ஒரு பெரிய ஃபால். இதுக்கு முன்னாடி மார்ச் 2020ல கொரோனா பீரியட்ல வந்து 24% கிட்ட மார்க்கெட் ஒரே மாசத்துல கரெக்டா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு பெரிய ரேலி அப்படிங்கறத நிப்டி 50 வந்து கொடுத்திருந்தது. சோ அதுதான் இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து டர்ன் டவுன் ஆகி ஆயில் பிரைஸ் எல்லாம் கூல் ஆனதுக்கு அப்புறம் வந்து நடக்கும். பட் ஆனா அதுக்கு நமக்கு 6 மந்த்ஸ் ஆகுமா அதுக்கு மேல ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எந்த பொசிஷன்ல நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னா நிப்டி 50 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை வந்து பீசா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து டெய்லி ஒரு குவாண்டிட்டி அந்த மாதிரி வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அப்படி இல்ல டெய்லி அக்குமுலேட் பண்றது கஷ்டம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்ஐபி மூலமாவோ இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவோ பண்ணலாம். இல்லனா செக்டார் ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு செக்டார்ல வந்து அந்த ETF வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐடி இண்டெக்ஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிருக்க காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து அதுல வந்து ஒரு பிரைஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. சோ டவுன் சைடு ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அந்த இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரியான டைம்ல அக்குமுலேட் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ஃபால் வந்து திடீர்னு நடக்கும்போது அதுக்கான ஃபண்டை ரைஸ் பண்றதுக்காக ஆல்ரெடி எங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. இப்போ அது சில்வர் ETF வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில்வர் ETF எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 150% கிட்ட ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்கு. நான் பர்சனலா சில்வர் வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணல, கொஞ்சம் குவான்டிட்டி தான் அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். இந்த ரன்ல நான் வந்து அதை வந்து புக் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டாக்ஸ்க்கு ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டேன். பட் என்னோட ஐடியா என்ன அப்படின்னா கோல்ட்ல எனக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற இந்த சினாரியோ தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போது கோல்ட் பிரைஸ்ல ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கோல்ட்ல ஒரு பார்ஷியலா 10% இல்ல 15% ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அதை வந்து ஈக்விட்டிக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதுக்கு வந்து மார்க்கெட் இன்னும் வந்து கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் வந்து அதை பண்ணல. பட் மார்க்கெட் வந்து நல்லாவே கரெக்ட் ஆகி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி நாம முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இப்போ இந்த மார்க்கெட் வெலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற டைம்ல எஸ்ஐபிஎஸ் ஸ்டாப்பேஜ் பண்றது அப்படிங்கிறது 76% வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 4 பேர் எஸ்ஐபி போட்டாங்க அப்படின்னா அதுல 3 பேர் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சா ஒன் டைமா எக்ஸ்ட்ராவா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லனா எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க. எஸ்ஐபி வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணாதீங்க. நானுமே என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எஸ்ஐபி வந்து அப்படியே வந்து கண்டினியூ தான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்என்டி ஷேர் இந்த வாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கர பிரஷர்ல இருக்கிற ஒரு ஷேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னைக்கு 7.5% கிட்ட இந்த ஷேர் வந்து ஃபால் ஆயிருக்கு. இந்த 1 வீக்ல 14% கிட்ட இந்த ஷேர்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ இந்த ஷேர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வருது, எங்க வந்து அதோட பாட்டம் வந்து அது வந்து அக்குமுலேட் ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஷேர்ல வந்து நான் பொசிஷன் எடுக்கணும். ஏன்னா பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நாம ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி விஷயத்துல வந்து அக்குமுலேட் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் பொறுத்து இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல 3100 3000 அந்த மாதிரி லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் இதுல பொசிஷன் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த பேங்க்லயுமே ஆல்ரெடி நெகட்டிவ் நியூஸா வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல வந்து ஷேர் வந்து பயங்கரமா போட்டு அடிச்சிருந்தாங்க. இன்னைக்குமே ஷேர் வந்து 3% கிட்ட கரெக்டா இருக்கு. வேல்யூவேஷன் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இதோட புக் வேல்யூ அப்படிங்கிறது 54 55 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறதுனால இப்போதைக்கு இது வந்து ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அடுத்து நாம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் பத்தி முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பேங்க்குமே வந்து அவங்களோட புக் வேல்யூக்கு கீழே வந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 700 ரூபாய் கிட்டையும் சவுத் இந்தியன் பேங்க் வந்து 42 ரூபாய் 43 ரூபாய் லெவல்ல இருந்துச்சு. சோ அங்க இருந்து கரெக்ட் ஆகி புக் வேல்யூக்கு கீழே வந்திருக்கிறதுனால இந்த பேங்க்ஸ்லயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். பட் ஆனா பேங்க் ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி பேங்க்ல என்னென்ன மாதிரியான பிரஷர்ஸ் இருக்கு, Q4 ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு மோசமா வந்துச்சு அப்படின்னா அதுல இன்னும் வந்து கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் பேங்க்ல இப்போதைக்கு வந்து நான் வந்து பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்
சயின்சஸ் இந்த ஃபால்ல பெருசா அஃபெக்ட் ஆகாத ஒரு ஃபார்மா கம்பெனி. ஃபார்மால பெருசா நிறைய கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகல, ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் வந்து அது மாதிரி அஃபெக்ட் ஆகல, அதே 900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெருசா அஃபெக்ட் ஆகாத ஷேர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான டைம்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும். இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற எஃப்டிஏல வந்து இன்னொரு ட்ரக்குக்கான ஃபைனல் அப்ரூவல் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய எஃப்டிஏ அப்ரூவல்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல நிறைய சேல்ஸ் வந்து அவங்க பிடிச்சிட்டே இருக்காங்க. அதன் மூலமா அவங்க ரெவன்யூ வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து அந்த 900 to 850 அப்படிங்கிற லெவல்லே வந்து சிங்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஷேரை நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த க்ரூட் ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ரா மெட்டீரியல் பிரைஸை வந்து அதிகப்படுத்திருக்கு. ஸோ இதனால எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட பிரைஸை வந்து ஹைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேக்கேஜ் சைஸை வந்து ஸ்ரிங்கேஜ் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐடிசி இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி செக்மெண்ட்ல நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் எப்பெல்லாம் வந்து 300 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கோ அப்பெல்லாம் வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து இதை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ திரும்ப இதுல 300 ரூபாய் கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அடுத்து மார்க்கெட் கடந்த ஒரு வாரமா தலைகீழ குப்புற விழுந்துட்டு இருந்தாலும் கோல் இந்தியா மட்டும் பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயில் சைடு வந்து ஒரு ஷார்டேஜ் வந்ததுனால கோலுக்கு வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கோலோட பிரைஸ்மே வந்து ஹை ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா 3% கிட்ட இந்த வீக்ல இது வந்து அப்பா இருக்கு. பட் ஆனா இந்த கோல் இந்தியாலாம் வந்து டிவிடெண்ட்காக மட்டுமே கன்சிடர் பண்ற ஒரு ஷேரா தான் நான் வந்து பாக்குறேன். இதுல பெருசா வந்து ஒரு growth அப்படிங்கிறது ஹெவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இந்த அப்பர் சைக்கிள்ல இந்த ஷேரை இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு வந்து உகந்ததா இருக்காது. ஸோ இதுக்கு வேற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். அடுத்து கோல் இந்தியால இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்களோட சப்சிடிரிஸை வந்து லிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தனியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பாரத் குக்கிங் கோல வந்து தனியா வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஷேர் 20% கிட்ட ஆல்ரெடி கரெக்ஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ சிஎம்பிஎல் டிஐஎல் அப்படிங்கிற அவங்களோட அந்த சப்சிடரியை வந்து ஐபிஓவா தனியா லிஸ்ட் பண்றதுக்கான ப்ராசஸை வந்து அவங்க இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் அவங்க ஹைதராபாத்ல நியூ ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல லாரஸ் லேப் ஷேர் வந்து ஹெவியாவே கரெக்டா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அவங்களோட ரெவன்யூல அதிகமான ரெவன்யூ அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்ல வந்து பண்றாங்க. ஸோ அந்த பிப்ரவரி எக்ஸ்போர்ட் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு சடன் ஃபால வந்து சந்திச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால லாரஸ் லேப் ஷேர்ல வந்து இன்னைக்கு கரெக்ஷன் வந்து இருக்கு. பட் கரெக்ஷன் இருந்தாலுமே இதோட பிஇ அப்படிங்கிறது 55-60 அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து இந்த எல்பிஜி சப்ளைல இருக்கிற ஒரு கிரன்ச் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரன்ட் ஸ்டாக்ஸ் வந்து அடி வாங்க வச்சிருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே 52 வீக் லோ கிட்ட வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம குயிக் காமர்ஸ் ஸ்டாக்ஸ் ஆன ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது ரெண்டுமே இந்த எல்பிஜி சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து கரெக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸ்விக்கி வந்து 1 மந்த்ல 20% மேல கரெக்டா இருக்கு. ஜொமேட்டோ வந்து 30% கிட்ட இந்த 1 மந்த்ல வந்து கரெக்டா இருக்கு. பட் இந்த ரெண்டு ஷேர்லயுமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. சோ இதெல்லாம் தான் ஷேர் ரிலேட்டட் அப்டேட். நான் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்ச்ல மார்க்கெட் 10% கிட்ட இப்ப வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. வார் எப்படி போகும், இதோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன, வாரே முடிஞ்சாலும் இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டட் ஷார்டேஜ் அப்படிங்கிறது எப்ப வந்து கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியாது. சோ க்ரூட் ஆயில் பிரைஸ் எலிவேட்டடா இருக்க இன்ஃபிளேஷன் அதிகமாக மார்க்கெட்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். சோ அதனால பொறுமையா கொஞ்சமா வந்து ஸ்டாகர்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம்ல நம்மளால வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி அக்குமுலேட் பண்ணிட்டே இருந்தோம், அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்ல நமக்கே வந்து அதை பண்ணவும் முடியாது. அதுக்கான கேஷ் ரிசர்வும் வந்து நம்ம கிட்ட இருக்காது. சோ இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபால்ல நீங்க எந்த ஸ்டாக்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுல வந்து என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.